அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் இது சர்ஃபான் பிஏ விளாக் இல்லை, இது சர்ஃபான் விளாக் BA2. இது என்னுடைய இரண்டாவது சேனல். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்ஃபான் BA விளாக். ரீசெண்டாக ஹேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கடந்த 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது தான் அந்த சேனல் ஹேக் ஆகிடுச்சு. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அனைத்து வீடியோக்களும் சர்ஃபான் விளாக் BA2வில் தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதே போல் பழைய சேனலை ரிகவர் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு பலருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த சேனலை ரிகவர் பண்ணுறதுக்காக தொடர்ந்துமே என்னுடைய முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. யூடியூப் ஹெல்ப் கம்யூனிட்டியோட தொடர்ந்துமே நான் சேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அவங்களால முடிஞ்ச சப்போர்ட், அவங்களும் கூகுள் சப்போர்ட் டீம் தொடர்ந்துமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஜிமெயிலை ரிகவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக சேனலில் உள்ள சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேனலையும் டேக் ஓவர் பண்ணலாம் விரைவில். பிரார்த்தனை பண்ணுங்கள். 2 சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாட்டுக்காக தன்னால் முடிந்த கடனை அடைக்கிறதுக்கான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல விடயம், பாராட்டத்தக்கது. அதே போல தான் நாங்களும் நாட்டுடைய கடன் அடைக்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறோம் தான். இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நாட்டுக்காக $39,056 அனுப்பியிருக்கிறேன். ஓட்டுநர்களே, வேட்டை ஆரம்பம். தயாராகுங்க பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க. இதோ அடுத்த பிரேக்கிங் நியூஸ். யமன் அன்சார் அல்லாஹ் இஸ்ரேலை தாக்க போகிறாங்க. அதே மாதிரி ஈஜிப்தும் தயார் நிலையில். சிறை கைதிகளுக்கு இனிமேல் நெட்வொர்க்கே இருக்காது. இன்றைய நாள் மன்னர் ஷேக் சபா அவர்கள் மரணித்த நாள். தங்கு தடையின்றி இனிமேல் இன்டர்நெட் கிடைக்கும். அதே போல் கடற்கரைகளுக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுடைய முக்கிய கவனத்திற்கு 500 தினார் ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ரணிலுக்கு பலத்த பாதுகாப்பு வேண்டுமாம். அனுர அன்னே சொன்னார் பாராளுமன்றத்தில் வைத்து. கிழித்து தொங்கவிடப்பட்ட நடிகை. சைக்கிள் ஓட்ட தெரியாதவருக்கு ஏரோப்ளேனா என்று அனுரவை சித்தரித்ததற்கு. பாடசாலைகளில் இனி குடும்பங்களிடமிருந்து பணங்கள் வாங்கக்கூடாது என்று உத்தரவு. பிரதம மந்திரி தற்போது பள்ளிவாயல் மற்றும் வணக்க ஸ்தலங்கள் அனைத்துக்கும் சென்று நேரடியாக கலந்துரையாடல். இப்படி பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது தகவல், ஒரு சகோதரர், அதுக்கப்புறமா இன்னொரு சகோதரர். நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒரு $200 நாட்டுக்காக கடன் அடைக்கிறதுக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்ரிஷியேட், நல்ல விஷயம். இப்படியான முயற்சிகள் எல்லாருமே எடுத்தால் நல்லது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச் BA சர்ஃபானுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன். இவ்வளோ காலம் அவங்களுக்கு நான் அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் போடுங்க, இதில் போய் போடுங்கன்னு சொல்கிறேன் தானே. ஆனால் நான் ஒரு காலமும் இந்த ரேட்டுக்கு ஆசைப்பட்டு எங்கேயுமே போனதில்லை. கையில் இருக்கிற அப்ளிகேஷன், என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், இங்கேருந்து நான் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இதுவரைக்கும் நான் அனுப்பியிருக்கிற கணக்கு அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 11,899.768 தினார்கள். அது இலங்கை மதிப்பில் பார்க்கும்போது 1,16,60,837 அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் அனுப்பினது. அதை தவிர்த்து வேறையா இன்னும் எத்தனையோ லட்சங்கள் அனுப்பப்பட்டிருக்குது, ஆனால் அல்முல்லாவில் மட்டும். இப்போ இது அமெரிக்க டாலர்களுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது $30,056.17 ஆகும். இது அமெரிக்க டாலர்களில். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற, நம்ம இப்போ ஆதாரத்தோடு இருக்கிறத மட்டும் தானே காட்ட முடியும், அதால் நான் காட்டுறேன். இது என்னுடைய அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் இருந்து நான் அனுப்பின டிரான்சாக்ஷன், நாட்டுக்கு ஓன் டிரான்சாக்ஷன். ஏன்னா என்னுடைய இது மட்டும்தான் நான் அனுப்புவேன். அவங்களுடைய பத்தாக்கா கொண்டு போய் அவங்களுடைய டிரான்சாக்ஷனை பண்ணுவேன். இதெல்லாம் என்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வர காசை நான் நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, டினாரை நாட்டுக்கு $1 அனுப்பினது. இன்னைக்கு வரைக்கும் இதிலிருந்து இன்னமும் நான் மட்டுமல்ல, இந்த வெளிநாடுகளில் வரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ புதிய சட்டம் ஒன்று வந்திருக்குது. தூதுவர்கள் யாரெல்லாம் அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவங்களுடைய குடும்பத்தவர்கள் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க அனைவரையும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னு. அந்தந்த இடங்களுக்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகளை நியமிக்கப்படணும் அப்படின்னு.
உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டியது தூதரகமும் தூதுவரும். அவங்க சரியான முறையில் இந்த நாட்டில் சரியான செயல்பாடுகளை முன்வைத்தாங்கன்னா, நடத்தினாங்கன்னா, எங்களுடைய இன்க்ளூடிங் போனஸ் உட்பட எல்லா விடயங்களையும் சரியாக எடுத்து கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய நாட்டுக்கு வேறொரு வருமானம் தேவை. இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புறதை வச்சே எங்களுடைய நாட்டு கடனையும் அடைச்சி எங்களுடைய நாட்டையும் இன்னும் கட்டியெழுப்பலாம். ஆனால் சரியான செயல்பாடுகளும் சரியான செயல்திறனும் சரியான முயற்சிகளும் பல தூதுவர்களிடம் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க மட்டுமல்லாது இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய தூதுவர்களையும் விரைவில் நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக சமூக ஊடகங்களாகிய நாங்கள் அவர்களுடைய குறைகளை தொடர்ந்தும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நாட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் அனுப்பின மாதிரி இன்னும் எத்தனை தொழிலாளர்கள் அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி பணம், அதெல்லாம் எங்கே போச்சு? இன்ஷா அல்லாஹ் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். 2020 இதே இந்த நாளில் குவைத்தின் எமீர் ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபா தனது 91வது வயதில் காலமானார். غايتي في هذه الدنيا ورسالتي في هذه الحياة أن أعمل ما استطعت إلى ذلك سبيلا لرفعة هذا الوطن الكريم وإسعاد أبناء أهل الكويت، هذا الشعب الوفي الذي كان للنواب درعا لوطنه والذي كان في العلماء سندا لقيادته، وذلك ردا لجميله وتقديرا لوفائه، وهل جزاء الإحسان إلا الإحسان. நியூயார்க்கு சென்று திரும்பி வரக்கூடிய நித்யான்ஹூ பெஞ்சமினை நாங்கள் பொரிச்ச மீனாக மாற்றுவோம். ஹூதி படையின் தலைவர் ஏமன் நாட்டின் அன்சார் அல்லாஹ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. அதே போலதான் தற்போது ஈஜிப்த் தங்களுடைய இராணுவ நகர்வை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான டேங்களையும் இராணுவ தளபாடங்களையும் தற்போது எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்துகின்றார்கள். ஈஜிப்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சிரியா, யமன், அதே போல தான் ஈராக்கும் தற்போது தயாராகி வருகிறாங்க. மீதம் உள்ளது 6 அரபு நாடுகள் மட்டுமே. மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் பலம் வாய்ந்த நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், துபாய், பஹ்ரைன், ஒமான், கத்தார், இந்த 6 நாடுகளும் தான் தற்போது இன்னமும் தங்களுடைய எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்வரும் காலங்களில் அரபு நாடுகளும் முன்னெடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அல்லாஹு ஆலம், எது எப்படியோ யுத்தங்கள் இல்லாத சூழல் வந்தால் நல்லம். யுத்தம் ஓவர் ஆகிச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதோ சட்டத்தை பாதுகாப்பதிலும் நாட்டின் பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் சிறப்பு படைகளின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது என்பதை தெரிவித்துள்ளார் சிறப்பு படைகளுக்கான தலைவர் ஷேக் மேஜர் ஜெனரல் அப்துல்லா அல் சபா. அதே போல் இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான நடவடிக்கைகளாக சிறைச்சாலைகளுக்குள் தொலைபேசிகளுடைய பயன்பாடுகளை முற்றிலுமாக முடக்க அங்கு ஜாமர்கள் வைக்கப்படும், நெட்வொர்க் எதுவுமே வேலை செய்யாதவாறு செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் ட்ரோன்களுடைய செயல்பாடுகளுக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் அந்த பகுதிகளில் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் தொடர்பு ஆணையம் அவசரகால திட்டத்தை செயல்படுத்தி மாற்று கேபிள்களின் போக்குவரத்தை திருப்பிய பிறகு குவைத்தில் இணைய போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்மேரின், ஒரு நீர்மூழ்கி கப்பலுடைய ஃபேனால் வெட்டுப்பட்டதால் நிறைய வயர்கள் துண்டிக்கப்பட்டதால் இன்டர்நெட் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமை சுமூகத்துக்கு மாறி இருக்குது. நேஷனல் அசம்பிளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் அதிகமான வெளிநாட்டவர்கள் வராங்க. அதே மாதிரி அதிகமான வெளிநாட்டவர்கள் குப்பைகளை வீசுகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம பார்த்தா நம்மளுடைய ஆட்கள் இல்லை நாங்கள்லாம் குப்பையிலலாம் போடுறதில்ல, நாங்கள் போட்டாலும் டஸ்ட்பினில் தான் போடுறது. அப்போ குவைத்திகள் சொல்லுவாங்க இல்லை எல்லாம் வெளிநாட்டவர்கள் தான் அப்படின்னு. அப்போ 2 பேரும் இல்லைன்னா என்ன, குப்பை தானாக பறந்து வந்தால் விழுந்துச்சு. ஆனால் எது எப்படியோ 500 தினார் அபராதம் என்றதை மறந்துடாதீங்க.
500 தினார் அபராதம். அதே மாதிரி பொது ஒழுக்கங்களை மீறுற செயல்பாடுகளை கடற்கரையில் செய்யாதீங்க. டிக்டாக் போடுறது, கொஞ்சம் அரைகுறையான நடனம், ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்மாலம் இதுகள்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அரபு நாடுகள் ஏற்கனவே கதிகலங்கி போய் இருக்கிற நேரம். ரொம்ப கவனம். 500 தினார் அபராதம் என்றதை கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க. ஏன்னா பாருங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. وين ما تشوف راح تشوف زباين شيء فوق الوصف يعني هذه كلها جديد هذا كله جديد ممر جديد كله جديد شوف الزباله شوف الوصف شوف الزباله شوف الوصف تخيلوا جاليات معروفه اللي هنا ما راح نقول لكم تعالوا كشفوا شيء للأسف في قمة الوصف. هذه الواجهة البحرية، احنا في منطقة العاصمة يعني الآن في قلب البلد. شيء مفجر جدا للأسف. اليوم التاريخ 27/9/2024. ختامية نهديها للجهة المختصة، ما أنا قايل للوزير، أقول للجهة المختصة وبدون شكرا. அன்பார்ந்த ஓட்டுநர் பெருமக்களே, உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ரொம்ப கவனமாக இருங்க. சீட் பெல்ட், மொபைல் ஃபோன் இது எல்லாத்தையுமே சீட் பெல்ட்டை மட்டும் கட்டாயம் போட்டுக்கோங்க. மொபைல் ஃபோனை வண்டியில் ஏறினதுமே தூக்கி தூரமாக வச்சுருங்க. தயவு செய்து கையில் மட்டும் எடுக்காதீங்க. வீடியோவை பாருங்கள். في إطار جهودها الرامية إلى تحقيق وزيادة معدلات السلامة والأمان على شبكة الطرق والحد من الحوادث المرورية، تعلن وزارة الداخلية ممثلة في قطاع المرور والعمليات عن البدء في تركيب منظومة كاميرات الرصد الآلي لمخالفات عدم ربط حزام الأمان واستخدام الهاتف باليد أثناء القيادة، ضمن حرص وزارة الداخلية على تطوير أنظمة المرور ومواكبة أحدث التطورات التكنولوجية من خلال توظيف تقنيات الذكاء الاصطناعي والتقنيات الحديثة، بما يلبي ويعزز متطلبات السلامة المرورية بهدف المحافظة على الأرواح والتقليل من الإصابات، متمنين للجميع السلام. அதேபோல ஷேக் அலி ஜாபர் அல் அஹ்மத் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியசாலைகளுக்கு விசிட்டர்ஸ்களாக வரக்கூடியவங்க, பார்வையாளர்களாக நோயாளிகளை பார்க்க வரக்கூடியவங்க மிச்ச நேரம் வைத்தியசாலைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே போல் கண்ட நேரத்தில் வரக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு நேர அட்டவணையை நிச்சயம் வழங்க வேண்டும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சரி ஒரு பக்கம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆபத்து. அதே போல் வைத்தியர்கள் அவங்கள பார்வையிடுற அந்த நேரங்கள் கூட சில நேரங்களில் மாறி போகுது. நோயாளர்கள் இதால் கூட பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தெரிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி இன்னொரு உண்மை என்னென்னா, நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களோட வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, தாதியர்கள், அவங்களுக்கு உண்மையிலே இருக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்காது. எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உண்மையா இல்லையா? அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இலங்கையில் தற்போது காய்கறிகளுடைய விலைகள்
வெகுவாக குறைந்து வருகின்றது. அதே போல எதிர்வரும் நாட்களில் இன்னும் சில பொருட்களின் விலைகளும் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள எந்த ஒரு பாடசாலைகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பெற்றோர்களிடமிருந்து எந்த ஒரு பணமும் வசூலிக்க கூடாது என்று கல்வி அமைச்சு அதிரடியான உத்தரவை இட்டுள்ளது. இனிமே உங்கள்கிட்ட இருந்து எந்த காசுமே வாங்க மாட்டாங்க பாடசாலைகள்லேருந்து. அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு வண்டியில் ஜால்ரா போட்டு தெரிஞ்ச அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி 3 வீலில் வெயிலில் காஞ்சிக்கிட்டு போகிறாங்க. ஏசியில் குழுன்னு அரச வண்டியில் போனவங்களுக்கெல்லாம் இப்போ அரச வண்டி இல்லாமல் நடராசா கொடுப்பட்டிருக்குது. சந்தோஷம். அதே மாதிரி இலங்கையின் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் வணக்க ஸ்தலங்களுக்கும் நேரடியாக சென்று தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு மக்களின் கருத்துக்களையும் வினவி வருகின்றார். அதன் அடிப்படையில் தற்போது முஸ்லீம்களுடைய வணக்கஸ்தலமான பள்ளிவாயலுக்கும் அவர்களுடைய வணக்கஸ்தலமான கண்டி தலதா மாளிகைக்கும் சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதனை அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 126 பாதுகாப்பு படை வேண்டும், 30க்கும் அதிகமான விசேட பாதுகாப்பு அதிகாரிகள் வேண்டும், 6 மருத்துவர்கள் வேண்டும். அப்பூச்சிக்கு வந்திருக்கிற ஆசையை பாடுறா, பதவி விலைன பிறகும். හිටපු ජනපති රනිල් වික්‍රමසිංහ නව ජනපති අනුර දිසානායකගේ ලේකම්වරයාට ලිපියක් යොමු කරමින් අරුම පුදුම එල්ලිම් රැසක් සිදු කර ඇති බවට තොරතුරු වාර්තා වනවා. ඔහු ජනපති ලේකම්වරයාට ලිපියක් ලියමින් රනිල් වික්‍රමසිංහ මහතාගේ ආරක්ෂාවට ආරක්ෂක කොට්ටාශයක් පිහිටුවන ලෙසත් ඉල්ලීමක් සිදු කර තිබෙනවා. රනිල් වික්‍රමසිංහ මහතා ඉල්ලා ඇති ආරක්ෂක බටින් සංඛ්‍යාව 163ක්. ඊට අමතරව සූපවේදීන් 15කට වැඩි පිරිසක්ද කුඩ 30ක් වෛද්‍ය නිලධාරීන් 6ක් පරිගණකයක් ප්‍රින්ටර් යන්ත්‍රයක් ඉල්ලා තිබෙනවා. ප්‍රශ්නගත කාරණය නම් විශ්‍රාම ලබා සිටින ජනපතිවරයෙක්ට මෙතරම් දැවැන්ත කාර්ය මණ්ඩලයක් සහ ආරක්ෂාවක් කුමටද යන්නයි. ජනපති අනුර කුමාර දිසානායක අවම ආරක්ෂාවක් සහ අවම පහසුකම් ලබා සිටින අතරතුර හිටපු ජනපතිවරයාට මෙතරම් පහසුකම් තොගයක් කුමටද යන්නයි. ඊට අමතරව හිටපු ජනපතිගේ ආරක්ෂාවට වෙනම ආරක්ෂක කොට්ටාශයක් පිහිටුවන ලෙස ඉල්ලා සිටීමද විමතියට කරුණක්. හිටපු ජනපතිවරුන්ට ලබා දී ඇති නිල නිවාසද ඉවත් කරන බවට වත්මන් ජනාධිපතිවරයා පොරොන්දු වී තිබෙන වටපිටාවක රනිල් වික්‍රමසිංහ මෙතරම් සැප සම්පත් ඉල්ලීම විමතියට කරුණක්. කොළඹ හතේ ජීවත් වන රනිල්ට 163ක ආරක්ෂක බටින් පිරිසක් කුමටද? ரணில் பெரிய ஆள், அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அன்னைக்கே பதில் கொடுத்தார் அனுரகுமார திசாநாயக்க. ரணில்லாம் ஒன்றும் இல்லை, எலெக்ஷனில் நிற்பார், தோப்பார், பெட்டி படிக்க தூக்கிட்டு சைலண்டாக வீட்டுக்கு கிளம்புவார். நடக்குமா இல்லையான்றதை பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி රනිල් මහා සූත්‍රකාරය, ගැටකාරය, පෞම්‍ය මන්ත්‍රීවරුම හිතන් ඉන්නවට. ගැටකාරයෙකුත් නෙවෙයි, සූත්‍රකාරයෙකුත් නෙවෙයි. මං කියන වෙනදී. ජනාධිපතිවරු නිසි පරිදි පවත්වනවා, පරදිනවා, සාමකාමීව බෙදර යනවා. ඒකත් මං දන්නවා. ඕක තමයි වෙන්නේ. හැබැයි මේ පෞම්‍ය මන්ත්‍රීවරුන්ට හදනවා චිත්‍රයක්. මෙයා මාර සූත්‍රකාර කොහොම හරි අවුරුද්දක් තව දික් කරගනි. මාර ගේමක් ගහයි. මොන ගේමක්වත් නැහැ ඔය ඔළුවේ. හරි ඔය ඔළුවේ ගහපු හැම ගේමක්ම සාර්ථකයි. එහෙම ගේම් සාර්ථක වුණා නම් එයා වැඩිම ගේම් ගැව්වේ පක්ෂය තුලනේ. මම කියන්නේ එයා ආණ්ඩු මෙහෙවුවට වඩා වැඩියෙන් එයා මෙහෙवला තියෙන පක්ෂයක්. එයා ආණ්ඩු මෙහෙवला තියෙන පොඩි කාර්යය. 2001 ඉඳන් 2004 දක්වා අවුරුදු දෙකමාරක් වගේ ආණ්ඩුවක් මෙහෙවුවා. 2005 ඉඳන් භාගයට ආණ්ඩුවක් මෙහෙවුවා. දැන් අවුරුදු දෙකක් විතර ආණ්ඩුවක් මෙහෙවනවා. හැබැයි පක්ෂයක් කොච්චර කාලයක් මෙහෙවුවද? පක්ෂයක් මෙහෙවුවා 94 ඉඳන් 2019 වෙනකම්. අවුරුදු 30ක්. අවුරුදු 30ක් පක්ෂයක් මෙහෙवला. ගැට ගහලා නේද ගේම් ගහලා අන්තිම මොකද උනේ? පාර්ලිමේන්තුවට එන්න බැරි වුණානේ. ඔන්න එතුමාගේ ගේම් වල ප්‍රතිඵල. මේ නිකන් රටත් හිතන් ඉන්න മന്ത്രിවරුත් හිතගෙන මාර ගේම් කාර්යය, අර මාර සූත්‍රකාරය මොකක් හරි අටවෙ මොකවත් අටවන්න බෑ. එයා අටවප එකක්වත් කවදාවත් සාර්ථක වෙලත් නෑ. නිසා දන්න හරියට මේ මුණට අටවන ජනාධිපති කියලා. එයා අටවන ජනාධිපති. අපේ என்ன மிஸ்டர் ரவுஃப், என்ன வார்த்தை எதுவும் வருது இல்லையா? முட்டை அடைச்சிருச்சா என்ன வாய்க்குள்ள? அடைக்கும் எல்லாம் அடைக்கும். இனி அடிப்பேன் பிரேக், போகிற பஸ்ஸில் வேகமாக ஏறிக்கோங்க, ஆளும் மண்டையும். இதெல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கலைகள். பிடுங்கி இப்பயே எரிஞ்சிருங்க. இல்லாட்டி எதிர்காலத்தில் வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகளையும் இந்த
விஷ கிருமி நாசினிகள் அழிச்சிரும். அதனால் இப்போவே இவைகளை பிடுங்கி எறிகிறதுக்கான முயற்சிகளை எடுங்க இளைஞர்களை. மகஜன தேபலஹானியாக் வெனுவென் ருப்பியல் லட்ச மக்களுக்கு சொந்தமான அரச சொத்தொன்றை நாசம் செய்தது தொடர்பில் மேல் மாகாண சபைக்கு செலுத்தவிருந்த 53 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை 2 வருடங்களாக செலுத்தாமல் ஏமாற்றி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் சஹன் பிரதீப் அந்த தொகையை இன்றைய தினம் செலுத்தியுள்ளார். මීට පෙර අනාවරණ කළ පරිදි අදාළ මහජන දේපලහානිය සිදුවන්නේ 2021 மேல் மாகாண ஆளுநராக இருந்தவர் தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மேல் மாகாண சபையுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத சஹன் பிரதீபுக்கு 53 லட்சம் பெறுமதியான ஒரு சொகுசு வாகனம் கொடுத்திருந்தார். மக்கள் சொத்தான இந்த வாகனத்தை நாசம் செய்தது தொடர்பிலே இந்த தண்ட பணத்தை செலுத்தினார். ඉවක ආණ්ඩුකාරවරයා විසින් මුදාහරින්නේ එම දුරේ බලතල අපහරණය කරමින් බස්නාහිර පළාත් සභාවේ ගිණුම් කටයුතු පිළිබඳව සමාලෝචනය කිරීමට එම සභාව රාජ්‍ය ගිණුම් කාරක සභාව හමුවට අවසන් இவரின் இந்த மக்கள் சொத்து நாசகாரம் தொடர்பில் மேல் மாகாண சபை மீது மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வுகள் பரிசீலனைகளின் போதும் இந்த சர்ச்சைக்குரிய மக்களின் சொத்து நாசமாக்கப்பட்டது தொடர்பில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படவில்லை. ප්‍රශ්නගත රාජ්‍ය දේපලහානිය පිළිබඳව සඳහන්ව තිබියදී வேடிக்கையான விடயம் என்னவென்றால் மேல் மாகாண சபையின் கணக்காய்வு பரிசீலனைகளின் போது இந்த மக்கள் சொத்து நாசத்தை செய்த பாராளுமன்ற உறுப்பினரும் அக்குழுவில் அங்கத்தவராக கலந்து கொண்டிருந்தார். රුපියල් ලක්ෂ 53කට அதிக முதலක් ගෙවීම පැහැර இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விடயம் என்னவென்றால் 53 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சொத்தொன்றை நாசமாக்கிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்திருந்த போசன் உற்சவம் ஒன்றுக்கு அன்றைய ஆளுநர் மேல் மாகாண சபையின் பொதுமக்களின் நிதியால் சுமார் 75 லட்சம் பணம் வழங்கியிருந்தார். இது எப்படி செலவிடப்பட்டது என்பது தொடர்பில் எந்த தகவலும் எங்கும் குறிப்பிடப்படவும் இல்லை. බොහෝ ප්‍රමාද වී අදාළ හානි පිය பாராளுமன்ற உறுப்பினர் சஹன் பிரதீப் 2 வருடங்கள் கழித்து தாமதம் ஆகியனும் மக்களின் சொத்துக்கு செய்த அநியாயத்துக்கு 53 லட்சம் தண்டம் செலுத்தியது ஆறுதல் தருகிறது. ஆனால் இன்னொரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹன் பிரதீப் அவர்களின் தனிப்பட்ட போசன் உற்சவத்துக்கு மேல் மாகாண சபை வழங்கிய 75 லட்சம் ரூபாய் பணத்தால் தான் இந்த 53 லட்சம் அபராதம் செலுத்தப்பட்டதா என்பது தொடர்பிலும் கணக்காய்வுகள் கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும். උසත් රට කරා යාමට බාධාවක්. ඒ පිළිබඳ තොරතුරු හෙට විමර්ශන තුළ ඇත්ත වශයෙන්ම දුකයි කියන්න බෑ. හොඳට ඔහොමයි පත්වෙච්ච අපේ අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමාට ස්තුතිවන්ත කරනවා. අපිටත් උදව් කරයි කියලා අපි හිතනවා. අපි රීදුරු හැටියට අවුරුදු කීයක්ද කොළඹ මේ ත්‍රිරුද්‍ර රථ රස්සාවේ යෙදෙන්නේ? 2012 ඉඳන් මේ පාර මේ විදිහට තිබ්බේ නෑනේ. නෑ. හරි වාසනාවන්තයි අපි. අනුර සහෝදරයා දිනපු එක ඇත්තටම හිතට සතුටක් දැනෙන දෙයක්. සතුටක්, ලොකු සතුටක්. අපි හොඳ UMP කාර්යය හැටියට ඡන්දෙ දුන්නා. නමුත් අපි කලකිරුණා මේ කරපු දේවල් වල. අපිට හිතුණා මේක අනිත් පැත්ත ගහන්න ඕනයි කියලා. ඒකම තමයි අපි එක්ක වෙලා සම්පූර්ණ ඡන්දෙ දුන්නේ. වාසනාව යම කරගෙන යන්නේ කියලා ජනතුමාට ස්තුති කරනවා. ඇඬෙනවා කතා කරද්දි. දුකයි වාසනාවන්තයි මේ වගේ අපි නිදාසේ අපිට යන්න පුළුවන්කම තියෙනවා. හොඳටම හොඳයි. ඔබතුමාලාත් අපේ හැම දෙයක්ම රටට දෙන එක මේ මාධ්‍යට ඇත්ත වශයෙන්ම ස්තුති කරනවා. ඔබතුමාගේ නම? මම නිහල් ඇන්ටනි ෆර්නෑන්ඩෝ කතෝලිකේ. බොහොම ස්තුතියි ඔබතුමාට. தலைவர் வேறு ரகம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி கொடை பிடிச்சதும் இல்லை. அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பின்னாலன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி நான் ஜால்ரா அடித்ததும் இல்லை. ஆனால் உண்மையிலே இவருக்கு அடிக்கலாங்க. அந்த மாதிரி வேலைகள் நடக்குது. எதிர்வரும் காலங்களில் தெரியும் தானே, வேலைகள் நடக்காட்டி அரகெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல்வாதி வந்தாலும். மோட்டார் சைக்கிளுக்கு லைசன் இருக்கிற ஒருத்தட்ட கொண்டு போய் ஏரோப்ளேனை கொடுத்தா எப்படி ஓட்டுவார்? அனுரையை கலாய்ச்ச நடிகைக்கு கிழித்தெடுத்த ஒரு பெண். අපේ ප්‍රවින්ට රංගන ශිල්පිනී දමිතා අබිරත්න මහත්මිය කියනවා බයිසිකලයක් එලවන්න දන්න මිනිස්සයාට ගුවන් යානය එලවන්න දුන්නොත් මොකද වෙන්නේ? අපි ඉන්නවනේ බලමුකෝ කියලා. අපිත් මේ රටේනේ කියලා. අපිත් මේ රටේ තමයි.
අපිත් මේ රටවල් වල ඉඳගෙන අනුන්ගේ රටවල් වල වළං හොදන්න ඇවිල්ලා ඉන්නේ. ඔබතුමියලා දන්නේ නැතුනට අපි විඳින දුක. ඔබතුමියලා කොහොම හරි අනුන්ට කඩේ ගිහින් තමන්ගේ මඩිය පුරව ගන්න දරු කැක්කුම් ගැන ඔබතුමියලා රට ගැන දරු කැක්කුම් ගැන කිසිම අමාරුවක් තියෙන මිනිස්සු නෙමෙයි. එහෙනම් ওই විදිහට කැත කතා කරන්නේ. ඇත්තටම උඹලගේ ටෙලිනාට්‍යයක්වත් බලන්න හොඳ නෑ බං. ඔය කතා කරන විදිහට මිනිස්සෙක් හරි හින්දා තමයි ඔච්චර ලොකු ජනතාවක් ඡන්දෙ දුන්නේ මේ මනසට කරන්න පුළුවන් හින්දා. ඉතින් ඒ මිනිස්සයා මේ රටේ ගොඩ කල් අපි දන්න කාලේ ඉඳන්ම මේ දේශපාලනය කරන්නේ. ඉතින් ඒ මිනිස්සයා මේ දේශපාලනය ගැන රට පාලනය ගැන දන්නවා. අද ඊයේ අරගලියට ඇවිල්ලා ඔබතුමිය දේශපාලනය ගැන කතා කරලා ඔබතුමිය නොදන්න දෙයක් නැහැ. ඔබතුමිය දන්නේ පර්ස් එක පිරෙන එක ගැන විතරයි. ඒකින්ද අපිට නම් ඇත්තටම මේ දුක් විඳින හින්දා අපිට පොඩ්ඩක් ඒක ගැන කැක්කුමක් තියෙනවා. ඇත්තටම ඔබතුමිය කියලා කතා කරන්නත් හොඳ නැහැ. උඹලා මහ ගොන් හරක් බං. බයිසිකලයයි ගුවන් යානය එලවන්න දන්නේ දෙකම දන්නේ නැති උන්ට දුන්නොත් මොකද වෙන්නේ? දෙකම විකුණගෙන කනවා. දැන් පේනවනේ පුත්තු රොකට් ගත්තේ තාත්තලාගේ සල්ලි වලින්. නිදන් ගත්තේ. ඕවට කවුරුත් කතා කරේ නෑනේ. ඒ මනුස්සයා මොනවද රටෙන් අරගෙන තියෙන්නේ? ඒකින්ද මේ ඇත්තටම මම නම් ඔබතුමිය කියන්නවත් කැමති නෑ. මේ ඕගොල්ලෝ වගේ මිනිස්සු මහා ජරා මිනිස්සු. මේ රට ගැන කිසිම හැඟීමක් නැති මිනිස්සු. කිසිම දේශපාලකයෙක් මං හිතන්නේ ওই විදිහට මේ මාධ්‍යට කතා කරා කියලා. ඇත්තටම ලැජ්ජ වෙන්න ඕනේ ගෑණියෙක් හැටියට. ගෑණියෙක් හැටියට ඔබතුමිය ලැජ්ජ වෙන්න ඕනේ මේ කතා කරපු කතා කිරිල්ලට. මම නම් කියන්නේ මේ ජනාධිපතිතුමාට හෙට දවස වෙනුවෙන් ක්‍රියා කරන්න හැමෝම සහයෝගය දෙන්න. මේ විදිහේ කතා කරන මිනිසුන්ගේ ටෙලිනාට්‍යයක්වත් බලන්න එපා. ඇත්තටම කියනවනේ මූණට මුලිච්ච උනත් අහක බලාගෙන යන්න. මේ වගේ මිනිසුන්ගේ මේ හැමෝටම තෙරුවන් සරණයි. இந்த மாதிரி ஆளுங்களோட படங்களையே பார்க்காதீங்க. இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்காதீங்க. நாட்டில் இவ்வளோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். அப்படி இருந்து இவங்கெல்லாம் இப்படி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்களே, இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ஏதோ ஒரு செலிபிரிட்டி பட நடிகர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி க்ரௌடாக இருக்குது தானே. எல்லாரும் ஆளுக்கு ஃபோனில் கையில் ஃபோனோட எப்படி இருக்காங்க பாருங்கள். யார் வர்றது? வேறு யார்? நம்ம அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தான். அவருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட். நிறைய பேர் சொன்னாங்க மீடியாவோட தான் வாராரு, மீடியாவோட தான் போகிறாரு. ஏடா மீடியாவோட அவர் வரல, அவர் வாரன்னு தெரிஞ்சாலே மீடியாவெல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அவருக்கு முன்னாடி நின்றுடுறாங்க. அதுதான் நடக்குது. இப்போ பாருங்கள், மீடியாக்கள் ஒரு சிலர் தான். எத்தனை மீடியாக்கள் இருக்குன்னு பாருங்கள். சோஷியல் மீடியாக்கள் தான் முக்கியமாக. இந்த முறை அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு பங்களிப்பு சோஷியல் மீடியாக்கள், இன்னொரு பங்களிப்பு வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், இன்னொரு பங்களிப்பு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள். நிறைய கஷ்டப்பட்டாங்க. அரசாங்க ஊழியர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. சோஷியல் மீடியாக்களும் தொடர்ந்துமே ஏதாவது ஒன்று போட்டு அழுத்து போயிருந்தாங்க. அனுரகுமார திசாநாயக்க வந்ததுக்கு பிறகு அவரையே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக மாற்றிட்டாங்க. ஆனாலும் எந்த ஒருத்தருக்குமே இது அநியாயமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடடா இவனுக்கு போய் ஓட்ட போட்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்குமே இடமே வைக்கல அவர். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இதை விட நல்லா செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா கோ ஹோம் கோட்டா அப்படின்ற மாதிரி கோ ஹோம் அனுரன்றது அடுத்தது உருவாகும். ஆனால் இலங்கையில் இனிமேல்லாம் ஊழல்வாதிகளுக்கு இடமே இருக்காதுங்க, முடியாது. மக்கள் எல்லாம் படிச்சுட்டாங்க நல்லா. ஆனால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுக்குற அடிதான் பழைய அரசியல்வாதிகளுக்கு செருப்படியாக இருக்கணும். பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.